Hello viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இந்தியன் எக்கனாமிக்ஸ், இந்திய பொருளாதாரம். அதாவது 9th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் கல்வி புக்லேருந்து இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு அப்படிங்கிற லெசன்லேருந்து லைன் பை லைன் எடுத்த கொஷின்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நியூ வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. வாங்க கேள்விக்கு போகலாம். உழைப்பாளர் பணியிடத்தை கணக்கிடுவதற்கு டேஷ் வயது வரையிலான வயதை கணக்கிடலாம். விடை ஆப்ஷன் பி 15 முதல் 60 வரை. இந்தியாவில் பொருளியல் வருவாய் ஈட்டும் துறைகள் டேஷாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. விடை ஆப்ஷன் பி 3. இதுல குறிப்பு பார்த்தீங்கன்னா 3 வகைகள் இருக்கு. அது என்னென்னா முதன்மை துறை அல்லது விவசாயத்துறை, இரண்டாம் துறை அல்லது தொழில்துறை, மூன்றாம் துறை சார்புத்துறை அல்லது சேவைத்துறை. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பல்வேறு துறைகளில் எந்த இறங்கு வரிசை சரியானது? விடை ஆப்ஷன் பி முதன்மை துறை, சார்புத்துறை, இரண்டாம் துறை. பின்வரும் துறைகளில் இந்தியாவில் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு துறை எது? விடை ஆப்ஷன் ஏ முதன்மை துறை. கீழ்கண்டவற்றுள் முதன்மை துறையில் அடங்குபவை எவை? 4 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. விடை ஆப்ஷன் ஏ அனைத்தும், அதாவது விவசாயம், பால் பண்ணை, காடுகள் மற்றும் மீன் வளர்ப்பு. பின் வருவனவற்றுள் எது முதன்மை துறை சார்ந்ததல்ல? விடை ஆப்ஷன் பி உற்பத்தி. பின் வருவனவற்றுள் எது இரண்டாம் துறையை சார்ந்ததல்ல? விடை ஆப்ஷன் டி காடுகள். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணணும்னா முதல் எந்தெந்த துறை கீழே, அதாவது முதன்மை, இரண்டாம், மூன்றாம் துறை கீழே எந்தெந்த தொழில் வருதுங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கீழ்கண்டவற்றுள் இரண்டாம் துறை தொழில்கள் எவை? விடை ஆப்ஷன் பி, அதாவது உற்பத்தி, சிறிய மற்றும் பெரிய தொழிற்சாலைகள், கட்டுமானம். இதுல போக்குவரத்து அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்பு துறை கீழே வருது. மூன்றாம் துறையில் அடங்குவது எது? விடை ஆப்ஷன் டி அனைத்தும். போக்குவரத்து, காப்பீடு, வங்கியியல் இது எல்லாமே மூன்றாம் துறை கீழே தான் வருது. எந்த துறையில் தொழில் அமைப்பு முறை சேர்க்கப்படவில்லை? விடை ஆப்ஷன் டி தனியார் துறை, அதாவது தனியார் துறைக்கு கீழே தொழில் அமைப்பு முறை சேர்க்கப்படவில்லை. பொருளியல் வருவாய் ஈட்டும் துறைகள் பார்த்தீங்கன்னா 3 வகைகள். அது என்னென்னா முதன்மை துறை விவசாயம், காடுகள், கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, பால் பண்ணை, மீன் வளர்ப்பு. அடுத்தது இரண்டாவது துறை உற்பத்தி, சிறிய மற்றும் பெரிய தொழிற்சாலைகள், கட்டுமானம். மூன்றாவது துறை பார்த்தீங்கன்னா சார்புத்துறை, போக்குவரத்து, காப்பீடு, வங்கி, வணிகம், தொலைத்தொடர்பு, வீட்டுமனை விற்பனை மற்றும் அரசு மற்றும் அரசு சாரா சேவைகள். கீழ்கண்டவற்றுள் சார்புத்துறை தொழில்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. 7 தொழில் கொடுத்திருக்காங்க. விடை ஆப்ஷன் ஏ அனைத்தும், அதாவது போக்குவரத்து, காப்பீடு, வங்கி, வணிகம், தொழில் தொடர்பு, வீட்டுமனை விற்பனை, அரசு மற்றும் அரசு சாரா சேவைகள். இந்த 7மே நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது அனைத்துமே சார்புத்துறை தொழில்கள் தான். ஸ்லேட்டர் கிராமம் என்று கூறப்படும் கிராமம் எது? விடை ஆப்ஷன் ஏ இருவேல்பட்டு. இந்த இருவேல்பட்டு அப்படிங்கிறது எந்த மாவட்டத்து கீழே வருதுன்னா விழுப்புரம் மாவட்டத்து கீழே வருது. 1972லிருந்து 1973ஆம் ஆண்டுகளில் தொடங்கி கடந்த 4-10 ஆண்டுகளில் வேலைவாய்ப்பு வளர்ச்சி சராசரியாக டேஷ் சதவீதம் உயர்ந்துள்ளது. விடை ஆப்ஷன் ஏ 2%. ஸோ இந்த கொஸ்டின் புக்லேயே உள்ள கொஸ்டின்ஸ் தான். எந்த டெல்லி சுல்தான் வேலையின்மை பிரச்சனையை தீர்க்க வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தார்? விடை ஆப்ஷன் சி ஃபெரோஸ் ஷா துக்ளக்.
ஸோ மெயினாக என்னென்னா இந்த வேலை வாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபெரோஷா துக்ளக். டேஷ் துறை பதிவு செய்யப்பட்டு மற்றும் அரசு விதிகளை பின்பற்றுகிறது. விடை ஆப்ஷன் பி ஒழுங்கமைக்கப்பட்ட துறை பதிவு செய்யப்பட்டு மற்றும் அரசு விதிகளை பின்பற்றுகிறது. குறிப்பு என்னன்னா, ஒழுங்கமைக்கப்பட்ட துறை ஊழியர்களுக்கு பணி பாதுகாப்பு உண்டு என்பதோடு அமைப்பு ரீதியாக ஒழுங்கமைக்கப்படாத துறையில் இருப்பவரை காட்டிலும் அதிக ஊதியம் பெறுகின்றனர். டேஷ் துறை அதாவது எந்த துறை வேலை பாதுகாப்பு மற்றும் அதிக ஊதியம் வழங்குகிறது. விடை ஆப்ஷன் பி ஒழுங்கமைக்கப்பட்ட துறை தான் வேலை பாதுகாப்பு மற்றும் அதிக ஊதியம் வழங்குகிறது. கீழ்கண்டவற்றுள் ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள் எவை. விடை ஆப்ஷன் ஏ அனைத்தும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்கமைக்கப்பட்ட துறைக்கு எடுத்துக்காட்டா புக்கில் கொடுத்துருக்கதே வங்கிகள், ரயில்வே, காப்பீடு, உற்பத்தி தொழிற்சாலைகள் மற்றும் மத்திய மாநில அரசு ஊழியர்களை கொண்டு செயல்படும் துறைகள் அனைத்துமே. பொருந்தாத ஒன்றை கண்டறிக. விடை ஆப்ஷன் டி சிறு தொழில். ஏன்னா சிறு தொழில் ஒழுங்கமைக்கப்படாத துறை கீழே வருது. 2011-12 ஆண்டின் வேலை வாய்ப்பில் முதன்மை துறையின் பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் சி 49%. இது என்னன்னா 2011 12 வரைக்கும் வேலை வாய்ப்பில் முதன்மை துறை, இரண்டாம் துறை, மூன்றாம் துறையோட பங்கு என்னன்னு புக்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி 1972 73 ஆண்டின் வேலை வாய்ப்பில் முதன்மை துறை, இரண்டாம் துறை, மூன்றாம் துறையோட பங்கு என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பொதுத்துறை மற்றும் தனியார் துறை என்று எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகிறது. விடை ஆப்ஷன் ஏ பணியாளர்களின் எண்ணிக்கை. 2011-12 ஆண்டின் வேலை வாய்ப்பில் இரண்டாம் துறையின் பங்கு என்ன. விடை ஆப்ஷன் பி 24%. ஸோ குறிப்பு 1972 73 ஆண்டின் வேலை வாய்ப்பில் இரண்டாம் துறையின் பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 11%. கூற்று ஏ காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று ஒழுங்குபடுத்தப்படாத துறையின் பொருளாதார பண்பு என்பது வீட்டினுள் உற்பத்தி நடவடிக்கை மற்றும் சிறு தொழில் செய்வதாகும். காரணம் இங்கு குறைவான ஊதியமும் மற்றும் வேலைகள் முறையாக வழங்கப்படுவதில்லை. ஸோ விடை பார்க்கலாம். விடை ஆப்ஷன் பி கூற்று மற்றும் காரணம் சரி, கூற்றுக்கான காரணம் மட்டும் தவறு. 2011-12 ஆண்டின் வேலை வாய்ப்பில் சார்பு துறையின் பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் பி 27%. அதே மாதிரி அந்த சார்பு துறையோட 1972 73 ஆண்டின் வேலை வாய்ப்புல என்ன பங்குன்னு பார்த்தீங்கன்னா 15%. வேலை வாய்ப்பில் துறை வாரியான பங்கு 1972 73, 2011 12 வரைக்கும் தனித்தனி கொஸ்டினாக இல்லாமல் ஒரே பேஜாக பார்க்கலாம். முதன்மை துறை 74%, 49%. இரண்டாம் துறை 11%, 24%. சார்பு துறை பார்த்தீங்கன்னா 15%, 27%. தொழிலாளர்களை பணி அமர்த்துபவர்களாகவும் அவர்கள் பணிக்கான வெகுமதிகளை செலுத்தும் நபர்களாகவும் உள்ளவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் பி முதலாளி. எந்த துறையில் தொழில் அமைப்பு முறை சேர்க்கப்படவில்லை. விடை ஆப்ஷன் ஏ முதன்மை துறை. தமிழ்நாட்டில் எந்த துறையில் அதிக நபர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர். விடை ஆப்ஷன் ஏ வேளாண்மை துறை. அடுத்தது ஒரு பொறுத்துக பார்க்கலாம். பொதுத்துறை, தனியார் துறை, முதன்மை துறை, சார்பு துறை. விடை பொதுத்துறை பார்த்தீங்கன்னா சேவை நோக்கம், தனியார் துறை லாப நோக்கம், முதன்மை துறை கோழி வளர்ப்பு,
சார்புத்துறை வங்கியியல். இருவேல்பட்டு கிராமத்திற்கு கில்பர்ட் ஸ்லேட்டர் என்பவர் கள ஆய்வு பணிக்காக சென்ற ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே இதுலேருந்து ஒரு கொஸ்டின் பார்த்தோம். விடை ஆப்ஷன் சி 1916. அகைன் ஒரு பொறுத்துக்க பார்க்கலாம். ஒரு பக்கம் தொழில்கள் கொடுத்துருக்காங்க, மறுபக்கம் துறைகள் கொடுத்துருக்காங்க. விடை பார்க்கலாம். விடை ஆப்ஷன் பி, அதாவது வேளாண்மை, காடுகள், மீன்பிடிப்பு மற்றும் சுரங்கம் முதன்மை துறை. உற்பத்தி, மின் உற்பத்தி, எரிவாயு மற்றும் குடிநீர் விநியோகம் இரண்டாம் துறை. வாணிபம், போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு சார்புத்துறை. குழுமம், பதிவற்ற நிறுவனங்கள் மற்றும் வீட்டு தொழில்கள் பார்த்தீங்கன்னா ஒழுங்கமைக்கப்படாத துறை. ஸ்லேட்டர் கிராமம் என அழைக்கப்படும் இருவேல்பட்டு கிராமம் டேஷ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. விடை ஆப்ஷன் சி விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. குறிப்பு பாருங்க, இந்த கிராமம் 100 ஆண்டுகளுக்கும் அதிகமாக அறிஞர்கள் பலராலும் ஆய்வு செய்யப்பட்டு வந்துள்ளது. கண்டென்ட் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் வேற ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.